ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஏர்போர்ட் செட் வந்து வீட்லேயே செஞ்சு எப்படி விளையாடுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஃபஸ்ட்டு வந்து கார்ட்போர்டு எடுத்திருக்கேன். இந்த கார்ட்போர்டில் தான் நம்ம ஏரோப்ளேன் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம வரைஞ்சிட்டு இதை வந்து கட் பண்ணி எடுக்கணும். நான் வந்து சின்ன சைஸில் தான் ரெடி பண்ண போகிறேன். ஸோ அதனால் சின்னதாக வரைஞ்சிருக்கேன். உங்களுக்கு வந்து பெருசாக வேணும் அப்படின்னா இதை நீங்கள் பெருசாக வரைஞ்சி அழகாக ஏரோப்ளேன் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம 3 பீஸ் வரைகிறோம். லாஸ்ட் பீஸ் மட்டும் 2 இது வேணும். ஸோ ஒரே மாதிரி நம்ம வரைஞ்சி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து நான் கார்ட்போர்டில் ரெடி பண்ணுறேன். கொஞ்சம் திக்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. நீங்கள் இன்விடேஷன் கார்டு மாதிரி திக்காக இருக்க அட்டையில் கூட இது வந்து செஞ்சு பார்க்கலாம். அதுலேயுமே நம்ம அழகாக ரெடி பண்ணலாம். ஸோ இப்போ பாருங்கள், நான் வரைஞ்சிட்டேன். இது எல்லாத்தையுமே நான் தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது வந்து ஃபஸ்ட்டு பீஸு, இது செகண்ட் பீஸு, இது வந்து தேர்ட் ஒன். இது தான் ஒரே மாதிரி 2 பீஸ் தேவை. ஸோ அதனால் 2 பீஸ் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இந்த 2 பீஸையும் நம்ம சேர்த்து வச்சு இப்போ ஒட்டிடலாம். ஒட்டிட்டு இதை வந்து அப்படியே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து திக்னஸ்க்காக இந்த மாதிரி நான் ரெடி பண்ணியிருக்கேன். இதை வந்து நல்லா காய விட்டுருங்க. காஞ்சதுக்கப்புறமா இதை வந்து நம்ம எல்லாத்தையுமே சேர்த்து ஏரோப்ளேனாக மாற்றிடலாம். இது வந்து ஃபஸ்ட்டு பீஸு. ஃபஸ்ட்டு பீஸோட சென்டரில் வந்து கட் பண்ணி விட்டுருக்கோம்ல, அந்த இடத்துல அந்த செகண்ட் பீஸ் வந்து மாட்டிடலாம். இது வந்து கரெக்டாக செட் ஆகிற மாதிரி பார்த்து ரெடி பண்ணிக்கோங்க. அடுத்து தேர்ட் ஒன் வந்து பின்னாடி இந்த மாதிரி மாட்டிடலாம். ஸோ அவ்வளோதான், ஈஸியாக கார்ட்போர்டில் நம்ம ஏரோப்ளேன் வந்து ரெடி பண்ணியாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் ப்ளெயினாக இருக்கக்கூடிய அட்டை எடுத்திருக்கேன். இதில் வந்து வாட்டர் பாட்டில் மூடியை வச்சு ஒரு சர்க்கிள் வரைஞ்சிருக்கேன். வளையல் வச்சு கூட நம்ம வரைஞ்சிக்கலாம். ஓரளவுக்கு மீடியமாக இருந்தால் போதும். ஸோ இதில் வந்து சென்டரில் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டு இதை வந்து கோன் மாதிரி நல்லா மடக்கிக்கோங்க. மடக்கிட்டு உள்ளே வந்து ஃபெவிகால் யூஸ் பண்ணி இதை வந்து ஒட்டிடுங்க. இதுவுமே பார்த்திங்கன்னா நான் சின்னதாக தான் ரெடி பண்ணியிருக்கேன். ஃப்ளைட்டோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி. உங்களுக்கு வந்து பெருசாக வேணும் அப்படின்னா அந்த சர்க்கிளை வந்து கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி இந்த கோன் வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இதில் வந்து ஆரஞ்சு கலரில் நம்ம வந்து கலர் பண்ணிக்கலாம். ஆரஞ்சும் ஒயிட்டும் அடுத்தடுத்து தெரிகிற மாதிரி கலர் பண்ணிக்கோங்க. இது வந்து சேஃப்டி கோன்ஸாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு எத்தனை தேவையோ இந்த செட்டுக்கு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து நிறையா ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், சூப்பராக குட்டி அழகாக சேஃப்டி கோன்ஸ் வந்து ரெடி பண்ணியாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் ப்ளெயினாக இருக்கக்கூடிய அட்டையில் ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஒன்றும், ஒரு சின்ன ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஒரு பீஸும் கட் பண்ணியிருக்கேன். அந்த ரெக்டாங்கிள் ஷேப் பீஸை வந்து பாதியாக மடக்கிக்கோங்க. மடக்கிட்டு ஒரு சைடு ஃபெவிகால் அப்ளை பண்ணி அதை வந்து இந்த ட்ரையாங்கிள் ஷேப்போட பின்னாடி வந்து ஒட்டிடுங்க. அந்த அட்டை வந்து தெரியாத அளவுக்கு அதை வந்து நம்ம கட் பண்ணி விட்டுடலாம். இது வந்து பின்னாடி அது வந்து நிற்க வைக்கிறதுக்காக இந்த மாதிரி நான் ஒட்டியிருக்கேன். இதுக்கு வந்து நீங்கள் இன்விடேஷன் கார்டு அல்லது ஏதாவது பொருள் வாங்கும்போது இருக்கிற அட்டை எதுனாலும் ப்ளெயினாக இருக்கிற அட்டையை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், அழகாக அதை வந்து நிற்க வச்சாச்சு. அடுத்து வந்து இதில் முன்னாடி நம்ம ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணிக்கலாம். இது வந்து எமர்ஜென்சிக்காக வைக்கிறது. ஸோ அதனால் இதில் வந்து நான் இந்த மாதிரி டிசைன் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான், நம்ம எமர்ஜென்சி போர்டு வந்து ஈஸியாக ரெடி பண்ணியாச்சு. அடுத்து வந்து இதே மாதிரி ஒயிட் கலரில் ப்ளெயினாக பெரிய அட்டையாக ஒன்று கட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து ப்ளூ கலரில் சுற்றிலும் பார்டர் போட்டுக்கிறேன். அப்புறம் உள்ளே வந்து டிபார்ச்சர் அரைவல்னு எழுதி ஆரோ மார்க் 2மே ஆப்போசிட் சைடில் இருக்கிற மாதிரி இதில் வந்து வரைஞ்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி போர்ட்ஸும் இருக்கும். ஸோ அதுக்காக இது வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இந்த போர்டை வந்து நம்ம நிற்க வைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு மெத்தடில் வந்து அட்டையை பாதியாக மடக்கி பின்னாடி ஒட்டி நிற்க வச்சோம்ல, ஸோ அந்த மாதிரியும் நிற்க வைக்கலாம். அல்லது நம்ம வேறு மெத்தடில் கூட இதுக்கு வந்து ட்ரை பண்ணலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் இயரிங் பட்ஸோட அந்த பிளாஸ்டிக் ஸ்டிக்கு அல்லது டூத் பிக் ஸ்டிக் இருக்கும்ல, அது கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் இயரிங் பட்ஸோடது எடுத்திருக்கேன். 2 பக்கமும் காட்டனை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த இயரிங் பட்ஸை இந்த போர்டோட சேர்த்து வச்சு நம்ம ஒட்டிடலாம். இதுக்கு வந்து செலோ டேப் யூஸ் பண்ணி பின்னாடி இந்த மாதிரி நம்ம ஒட்டிடலாம். இதை வந்து நம்ம கீழே நிற்க வைக்கிறதுக்கு வாட்டர் பாட்டிலோட மூடி எடுத்துக்கலாம். அந்த மூடியில் வந்து மேலே அப்படியே நீங்கள் க்ளூகன் யூஸ் பண்ணி ஒட்டியும் வச்சிடலாம். அல்லது அதில் சின்னதாக ஒரு ஓட்டை போட்டுட்டு இந்த ஸ்டிக்கை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணியும் இதை வந்து நம்ம நிற்க வச்சுக்கலாம். இந்த மாதிரி மூடி இல்லை அப்படின்னா நீங்கள் தெர்மோகோலில் சின்னதாக கட் பண்ணி அதை கூட அடியில் இந்த மாதிரி நிற்க வச்சு இந்த போர்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து திருப்பியும் ஒயிட் கலர் ப்ளைன் அட்டை எடுத்திருக்கேன். இதில் வந்து அந்த ஃபெவிகால் பாட்டிலோட அளவுக்கு ஒரு சின்ன சர்க்கிள் வரைஞ்சி அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஏர்போர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய போர்டு இருக்கும். ஸோ எல்லா போர்டுமே நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். இந்த மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஈஸியாக ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம இயரிங் பட்ஸோட ஸ்டிக் யூஸ் பண்ணி ஒரு போர்டு வந்து ரெடி பண்ணோம். இப்போ வந்து எதுவுமே இல்லாமல் இந்த அட்டையை மட்டுமே யூஸ் பண்ணி எப்படி போர்டு ரெடி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி நமக்கு தேவையான போர்டை வந்து ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி அதில் ரெடி பண்ணிவிட்டு கீழே வந்து ஒட்டுறதுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிற இன்னொரு அட்டையவே நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். அதுலேயும் இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்கிற அட்டை அப்படின்னா நமக்கு இன்னும் அழகாக இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி நீளமாக ஒரு அட்டை வந்து திக்காக இருக்கிற மாதிரி பார்த்து கட் பண்ணிக்கோங்க. இதை வந்து இந்த போர்டோடு சேர்த்து வச்சு ஃபஸ்ட்டு ஒட்டிடுங்க. ஃபெவிகால் யூஸ் பண்ணி நம்ம அழகாக ஒட்டிடலாம். ஒட்டிட்டு அடுத்து வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஒரு பீஸ் வந்து திக்கான அட்டையிலேருந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை வந்து பாதியாக மடக்கிக்கோங்க. மடக்கிட்டு ஒரு சைடில் மட்டும் சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அதாவது அந்த போர்டோட ஸ்டிக் வந்து உள்ளே போகிற அளவுக்கு இருக்கிற மாதிரி பார்த்து கட் பண்ணிக்கோங்க.
கட் பண்ணிவிட்டு உள்ளே கூடி விட்டு அதை வந்து லைட்டாக மடக்கி விட்டு அந்த இடத்துல ஃபெவிகால் யூஸ் பண்ணி அந்த ஸ்டிக்கை வந்து ஒட்டிடுங்க. அதுக்கப்புறமா அந்த அட்டை ஃபுல்லுமே ஃபெவிகால் அப்ளை பண்ணி அதை ஃபுல்லுமே ஒட்டி நல்லா காய விட்டுருங்க. காஞ்சதுக்கப்புறமா நிற்க வச்சிங்க அப்படின்னா சூப்பராக அழகாக நிற்கும். ஸோ இந்த மாதிரி வெறும் அட்டையிலேருந்து கூட நம்ம வந்து போர்டு ரெடி பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து 3 மெத்தடில் போர்டு எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். ஸோ உங்ககிட்ட இருக்கிற மெட்டீரியல்ஸை யூஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான போர்ட்ஸ் எல்லாமே இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு ஏர்போர்ட் செட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு பாக்ஸ் எடுத்திருக்கேன். இந்த சைஸில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பாக்ஸ் வேணாலும் எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து ஒரு அட்டையை இந்த மாதிரி அந்த பாக்ஸுக்கு ஏற்ற மாதிரி அதோட கொஞ்சம் சின்னதாக இருக்கிற மாதிரி மடக்கிக்கோங்க. மடக்கிட்டு இதை வந்து அதோட சேர்த்து வச்சு நம்ம ஒட்டிடலாம். நான் வந்து செல்லோ டேப் யூஸ் பண்ணி தான் உள்ளே கூடி 2யும் சேர்த்து வச்சு ஒட்டியிருக்கேன். அடுத்து வந்து இதை வந்து முன்னாடி க்ளோஸ் பண்ணுறதுக்கு சின்னதாக ஒரு பீஸ் எடுத்து ஒட்டிக்கோங்க. அதை ஷேப்பில் கட் பண்ணி விட்டுக்கோங்க. அதில் வந்து ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி இந்த மாதிரி முன்னாடி வரைஞ்சிக்கலாம். இது வந்து சின்ன ட்ரக்கு மாதிரி இருக்கிறதுக்காக நான் வந்து இப்படி ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து எப்படி தெரியுதோ அந்த மாதிரி வரைஞ்சி இதில் வந்து டிசைன் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து 2 இயரிங் பட்ஸோட ஸ்டிக் எடுத்திருக்கேன். இதை வந்து இந்த பாக்ஸில் ஓட்டை போட்டு 2 பக்கமும் இருக்கிற மாதிரி நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ தான் நமக்கு வந்து வீல் மாட்ட முடியும். இதுக்கு வந்து நீங்கள் டூத் பிக் ஸ்டிக் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், அந்த 2 இயரிங் பட்ஸோட ஸ்டிக்கையும் 2 பக்கம் மாட்டிட்டேன். அடுத்து வந்து கிரே கலரில் இருக்க அட்டையிலேருந்து சின்ன சின்ன சர்க்கிளாக வரைஞ்சி வீல் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பிளாக் கலரில் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நான் வந்து ஒவ்வொரு வீலுக்கும் 2 பீஸ் கட் பண்ணியிருக்கேன். அப்போ தான் கொஞ்சம் திக்காக ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்ட்டு ஒன்று மேலே ஒன்றா வச்சு 2 அட்டையும் ஒட்டிட்டு நடுவில் வந்து ஓட்டை போட்டிருக்கேன். ஸோ இதை வந்து இந்த இயரிங் பட்ஸோட ஸ்டிக்கில் வந்து நம்ம மாட்டிடலாம். ஸோ அவ்வளோதான். இந்த மாதிரி ஈஸியாக இதுக்கு வந்து நம்ம வீல் ரெடி பண்ணிக்கலாம். அடுத்து வந்து ஒரு அட்டையை வந்து நீளமாக கட் பண்ணிக்கோங்க. நம்ம ரெடி பண்ணுற வண்டிக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அதை வந்து இந்த மாதிரி உள்ளே கூடி நம்ம மடக்கும்போது நமக்கு இது வந்து படி மாதிரி கிடைக்கும். ஸோ ஏரோப்ளேனோட படி வந்து கனெக்ட் பண்ணுவாங்கள்ல ஏறுறதுக்கு. ஸோ அதுக்கு தான் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணுறோம். ஸோ நீளமாக மடக்கி மடக்கி படி மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. அப்புறம் 2 சின்ன அட்டை கட் பண்ணி 2 சைட்லேயுமே ஒட்டிக்கோங்க. அதாவது பிடிக்கிற மாதிரி இதை வந்து ஒட்டிட்டு இதை அந்த வண்டியோட நம்ம சேர்த்து வச்சு ஒட்டிடலாம். ஸோ அதுக்கு வந்து சைடில் சின்னதாக ஒரு அட்டை உள்ளே விட்டுட்டு பின்னாடி செலோ டேப் வச்சு அந்த வண்டியோட நான் ஒட்டியிருக்கேன். ஸோ அவ்வளோதான். அழகாக இந்த மாதிரி குட்டி வண்டி வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். இதில் வந்து இந்த பாக்ஸை ஒயிட் பேப்பர் யூஸ் பண்ணி நீங்கள் கவர் பண்ணிவிட்டு அந்த ஃப்ளைட்டோட நேம்லாம் எழுதி அப்படியும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஆட் மாதிரி இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக இதை வந்து அப்படியே யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் வந்து இந்த படி இல்லாமல் இந்த வண்டி நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கேட்ரிங் வண்டி மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். லக்கேஜஸ்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ குட்டியாக இந்த மாதிரி வண்டி நீங்கள் வந்து ரெடி பண்ணி எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஃப்ளைட்டை வந்து கலர் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி அழகாக டிசைன் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து ப்ளூ கலர் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணியே இதில் வந்து கலர் பண்ணிட்டேன். ஸோ அவ்வளோதான். நம்ம ஏர்போர்ட் ப்ளேசெட்டுக்கு தேவையான எல்லாமே செஞ்சாச்சு. இப்போ நம்ம செஞ்ச எல்லாத்தையுமே பார்க்கலாம். ஏரோப்ளேன், சேஃப்டி கோன், போர்டு வந்து 3 மெத்தடில் பண்ணியிருந்தோம். ஸோ எந்த மெத்தடில் உங்ககிட்ட மெட்டீரியல் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க. இன்னுமே நிறைய போர்ட்ஸ் இருக்கும். ஸோ அதுவுமே இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இதில் வந்து உங்களுக்கு ஃப்ளைட்டுக்கு ரன்வே தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் பிளாக் கலர் பேப்பர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். இந்த மாதிரி ஏர்போர்ட் ப்ளேசெட் ஈஸியாக செஞ்சு நீங்களும் விளையாடலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஏர்போர்ட் ப்ளேசெட் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த ப்ளேசெட் எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் கிராஃப்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.